தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல் தலைதூக்கி கொண்டிருக்கிறது. யார் யாரெல்லாமோ வாரிசு என்கிறார்கள். தமிழ்நாட்டில் உண்மையிலே வாரிசு அரசியலுக்கான தகுதி படைத்த ஒரே ஒரு கட்சி நாங்கள் தான். வாரிசுகள் என்று சொல்வதற்கான ஒரே ஒரு கட்சி நாங்கள். யாருடைய வாரிசுகள்? இந்த மண்ணிலே வெள்ளையன் வந்த பொழுது வெள்ளையனை 13 முறை ஓடவிட்ட புலித்தேவனுடைய வாரிசுகள் நாங்கள். வெள்ளையனுக்கு வரி கொடுக்க மறுத்து இந்த வெள்ளையனுக்கு வளரி என்றால் என்னவென்று கத்துக் கொடுத்த எங்கள் பாட்டன் மருதுபாண்டியுடைய வாரிசுகள் நாங்கள். இந்திய நிலப்பரப்பில் வெள்ளையனத்தில் இழந்த நிலத்தை மீட்டெடுத்த பெருமைக்குரிய சொந்தக்காரி எங்கள் அப்பத்தா வேல்நாச்சியுடைய வாரிசுகள் நாங்கள். சுதந்திர இந்தியாவுக்கு முன்பாக முதல் தற்கொலைப்படை போராளியாக மாறி இந்த நிலத்திலே வீரம் என்றால் என்னவென்று வெள்ளையனுக்கு காட்டி எங்கள் பாட்டன் சுந்தரலிங்கத்துடைய வாரிசுகள் நாங்கள். வெள்ளையனை அடிக்க வேண்டும் என்றால் அவனுடைய வணிகத்தின் மீது கை வைக்க வேண்டும், பொருளாதாரத்தின் மீது கை வைக்க வேண்டும் என்று காலா லாவியா என்ற இருவரும் கப்பலை நிறுவி வெள்ளையனுக்கு வணிக கப்பலை காட்டி எங்கள் பாட்டன் கப்பலோட்டி தமிழன் வ.உ. சிதம்பரனாருடைய வாரிசுகள் நாங்கள். நீ வாய்ப்பூட்டு சட்டம் போடு, கைரேகை சட்டம் போடு, கைரேகை சட்டம் அல்ல கை விரலை வெட்டி வீசும் என்று முழங்கி 9 ஆண்டுகள் இந்தியாவிலே சிறையில் இருந்த எங்கள் பாட்டன் எங்கள் தாத்தன் முத்துராமலிங்க தேவருடைய வாரிசுகள் நாங்கள். அந்த வாரிசுகளுக்கு மட்டும்தான் வாரிசு என்று சொல்வதற்கான தகுதி இருக்கு. அந்த வாரிசிலே உலகத்தின் 20